பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் மரிச்சு வாயம் இயேசுவின் நாமத்தை வாழ்த்துகிறேன். ஆதியாகமம் 22 அதிகாரம் இந்த 14 சொல்லுது, ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவாயிர் என்று பெயரிட்டான். சரி, ஏன் ஆபிரகாம் அந்த இடத்துல யெகோவாயிர் என்று பெயரிடா அப்படின்னா, அங்க ஆண்டவர் முதல் ஈசாக்கு பலியிட சொல்றாரு. கடைசியில அவனை வேணான்னு சொல்றாரு, பலியிட வேணான்னு சொல்றாரு. சொன்ன உடனேயும் அவனுக்கு பலியிடுறதுக்கு ஒரு பொருள் தேவை. யோசிச்சு பாருங்க, அந்த அவன் இருக்கிறது மலைக்கு மேல, மலைக்கு கீழே இல்லை. பொதுவாக ஆடுகள் என்ன செய்யணும்னு சொன்னா மலைக்கு கீழே மேயும். ஆனா ஆபிரகாமுக்காக, ஈசாக்குக்காக ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு ஆட்டை உருவாக்குனார். அந்த 13 வாசிக்கிறோம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்பு இந்த ஆட்டுக்கடாவை கண்டார். அதோட அவன் திரும்பி பார்த்தவன் தான் ஆபிரகாம். எந்த ஆடு சிக்கல, ஆனா ஆபிரகாமுக்காக உருவாக்குனார். இந்த நிகழ்ச்சியை பாரு, உங்க வாழ்க்கையில தீர்க்கமா சொல்ல முடியும். இந்த டிசம்பர் மாசம் ரொம்ப கடினமான மாசம் தான், நிறைய தேவையுள்ள மாசம் தான். ட்ரெஸ் எடுக்கணும், கேக் வாங்கணும், மற்றவனுக்கு கிறிஸ்துமஸ் இல்லைன்னா நம்ம நற்செய்தி பகிர்ந்து கொள்ளணும். ஆனா நான் ஒரு காரணம் சொல்ல விரும்புகிறேன், நம்முடைய ஆண்டவர் தேவைகளை சந்திக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்க்க உங்க வாழ்க்கையில யோசிக்கிறீங்களா, பாஸ்டர் ட்ரெஸ் எடுக்கணும், கையில காசு இல்லை, பிள்ளைங்க ட்ரெஸ் எடுக்கணும், கையில காசு இல்லை, பாஸ்டர் இந்த பொருள் வாங்கணும், கையில காசு இல்லை. நான் ஒரு காத்து சொல்ல விரும்புகிறேன், என் ஆண்டவர் இந்த நாட்கள்ல உங்க தேவைகளை அவர் சந்திப்பார். காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கும் எனக்கும் அவர் நமக்கு தகப்பனா இருக்கிறார். வசத்துல வாசிக்கிறோம், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல நமக்கு பயந்தவளுக்கு இறங்குகிறான்னு சொல்லி வழியில் வாசிக்கணும். ஒரு யோசிக்கலாம், பாஸ்டர் இதுவரையும் இல்லை, இன்னி கத்த உருவாக்குவார். நிச்சயமா கத்தவங்க தேவையை சந்திப்பார். அவர் ஒரு நாள் வந்து செய்ய மாட்டார், குறைபட விட மாட்டார். சில நேரம் நமக்கு தேவை கிடைக்காம காரணம் என்ன தெரியுமா? நம்ம கண்கள் எப்பயுமே என்ன செய்யும் சொன்னா, மனுஷங்களை பார்த்துட்டு இவங்க எனக்கு உதவி செய்வாங்க, அவங்க எனக்கு உதவி செய்வாங்க. நான் சொல்றேன், கண்களை பரலோக நேரம் ஏறுங்க. அந்த ஏசப்பா நிச்சயமா இந்த நாட்கள்ல அவன் தேவை சந்திப்பார். காரணம் என்ன தெரியுமா? அவர் யெகோவா ஈரே, அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். உங்க தேவையை பார்த்துக் கொள்வார், உங்க சூழ்நிலையை பார்த்துக் கொள்வார். உங்க கண்கள் ஏசப்பா மாத்த நோக்கி பார்க்கட்டும். உங்க தேவை சந்திக்கலாம். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, நிகழ்ச்சி பார்க்க ஒவ்வொரு கத்திர ஆசிரியர் நீங்க வாக்கு தேவை சந்திக்கதே நான் கிறிஸ்தோம். நிகழ்ச்சி பார்க்க ஒவ்வொரு கத்திர ஆசிரியர் எல்லா தேவை சந்தித்து மன்றம் அற்புதத்தை நாம் பிதாவே.